இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களிலே நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். இயேசு அந்த வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள் என்று சொன்னார். அழாதேயுங்கள். இங்கே கண்ணீரோடு இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு வருகிறார். யவீரு என்கிற மனிதனுக்கு ஒரே ஒரு மகள், 12 வயது மகள். ஒரு மகள் என்றால் எவ்வளவு அன்பா செல்லமாக வளர்த்திருப்பான்னு யோசித்து பாருங்க. 12 வயதில் ஒரு மரண வியாதி தாக்கிவிட்டது. மரணப்படுக்கை. அந்த குழந்தை மறிக்கிற நிலைமையில் இருக்கிறது. தன்னுடைய மகளுக்கு எத்தனை மருத்துவம் அவர் செய்திருக்க வேண்டும், எவ்வளோ பணம் செலவு பண்ணி குழந்தை காப்பாற்ற பிரயாசப்பட்டு இருப்பான். ஆனாலும் கூட காப்பாற்ற முடியாத நிலைமையில் இயேசுவை போய் கூப்பிடுகிறார். எங்கள் வீட்டுக்கு வாங்க இயேசுவை, என் மகள் வீட்டில் மரணப்படுக்கையில் இருக்கிறான், எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே இயேசு உடனே அவன் வீட்டுக்கு புறப்பட்டு போனார். தாமதம் ஏற்பட்டு விட்டது. அதற்குள்ளே மகள் மரித்து விட்டாள். அதனால் வீட்டில் எல்லாம் அழுகிறாங்க. தாய் அழுகிறாள், சொந்தக்காரங்க அழுகிறாங்க, எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர். இப்போ இயேசு அந்த வீட்டுக்குள் வந்த உடனே முதலாவது சொல்லுகிறார், அழாதீங்க, நீங்கள் அழாதுங்க, நான் வந்திருக்கிறேன்ல, அழாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சிலர் சிரிக்கிறாங்க, சிலர் நக்கல் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதை பற்றி வருத்தப்படல, குடும்பத்தாரை பார்த்து அழாதீங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த மரித்த குழந்தையை இயேசு தொட்டார். உயிர் வந்து விட்டார். மரித்த குழந்தையை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பி அவர்களை மகிழ பண்ணினார். பாருங்கள், இயேசு வந்து தொட்டு அற்புதமாக அந்த குழந்தையை உயிர் பெறச் செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, அதுக்கு தான் இயேசு இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்து கொண்ட, குழந்தை இல்லை என்கிறதுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனை நிமித்தமாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம், நிந்தை, அவமானத்தினால் அழுது கொண்டிருக்கலாம், ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வதற்கு இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே அவருக்கு இடம் கொடுத்தா, உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வந்தால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள்.